Hello everyone. இன்னைக்கு லெசனில் should have been, could have been இது ரெண்டோடைய யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ should have ஓட யூசேஜ் பார்க்கலாம். I should have finished the homework. இதோட அர்த்தம் நான் ஹோம்ஒர்க்கை முடித்து இருக்க வேண்டும். அதாவது நம்ம முடிக்கலை, ஆனால் நான் ஹோம்ஒர்க்கை நான் முடிச்சிருக்கணும், ஐயோ லேட் ஆயிடுச்சு, நான் ஃபஸ்ட்டே முடிச்சிருக்கணும் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஐ ஷுட் ஹேவ் ஃபினிஷ்ட் த ஹோம்ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பாசிவ் வாய்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா ஹோம்ஒர்க் ஷுட் ஹேவ் பீன் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் பை மீ அப்படிங்கிறது தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணாட்டினா கூட அது வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்க தான் செய்யும். இப்போது ஹோம்ஒர்க் ஷுட் ஹேவ் பீன் ஃபினிஷ்ட் அப்படின்னா வீட்டு பாடம் முடித்திருக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். இது ஐ ஷுட் ஹேவ் ஃபினிஷ் த ஹோம்ஒர்க் அப்படின்னா நான் வீட்டு பாடம் முடித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். அர்த்தம் பெருசாக இதில் ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது ஷுட் ஹேவ் வச்சு சொல்கிறது ஆக்டிவ் வாய்ஸில் சொல்கிறோம். ஷுட் ஹேவ் பீன் அப்படின்னு மாறும்போது அது பாசிவ் ஃபார்மில் இருக்குது. ஸோ பாசிவ் ஃபார்மில் வரும்போது யார் ஹோம்ஒர்க் பண்ணான்றதை சொல்லாமல் கூட நம்மளால் ஒரு அர்த்தமுள்ள ஒரு சென்டென்ஸை கொடுக்க முடியும். ஸோ ஹோம்ஒர்க் ஷுட் ஹேவ் பீன் ஃபினிஷ்ட், வீட்டு பாடம் முடித்திருக்கப்பட வேண்டும். பை மீ அப்படின்னு போட்டோன்னா என்னால் முடித்திருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். பை மீ சொல்லலைனாலும் முடித்திருக்கப்பட வேண்டும் அப்படின்ற அர்த்தத்தை கொடுத்துரும். இப்போது குட் ஹேவோட யூசேஜ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குட் ஹேவ் won த மேட்ச். இதோட அர்த்தம் நான் மேட்சை வின் பண்ணி இருக்கலாம். இதுவும் பாஸ்ட் ஆக்ஷன் தான். நம்ம ஜெயிக்கலை, நான் ஜெயித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ குட் ஹேவ் won த மேட்ச். ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாண்டிருந்தேன்னா இல்லை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் ஜெயித்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் சொல்கிறது. ஆனால் நம்ம ஜெயித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ குட் ஹேவ் won த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதே சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸில் நான் சொல்லும்போது த மேட்ச் குட் ஹேவ் பீன் won பை மீ, மேட்ச் ஜெயித்திருக்கப்படலாம் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறோம். இதில் பை மீ சொல்லலை அப்படின்னாலும் மேட்ச் ஜெயித்திருக்கப்படலாம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். பை மீ அப்படின்னு போட்டோன்னா மேட்ச் என்னால் ஜெயித்திருக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னா நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. யார் இந்த ஆக்ஷனை செஞ்சாங்கன்னு சொல்லாமல் பொதுவான கருத்தாக சொல்கிறதுனால மோஸ்ட்லி நியூஸ் பேப்பர் இல்லை நியூஸ் சேனல்ஸில் நம்ம நியூஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் அர்த்தம் ஒன்றும் வேறுபடாது. அதோட சொல்கிற விதம் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். நான் செய்திருக்கலாம், என்னால் செய்திருக்க முடியும் அப்படிங்கிறது செய்திருக்கப்பட வேண்டும், செய்திருக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிற மாதிரி இருக்கும் பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு இந்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் தான் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ கிராமர்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.